ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா SBO அப்படிங்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட் டைம் ஜாப் கேட்டகரி சேர்ந்தது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போய் ஒர்க் பண்ணுங்கிறதுல வீட்டிலருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கம்பெனியில் நான் அமௌண்ட்டு வாங்கின சேலரி வாங்கின டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ், அமௌண்ட் எந்த டேட்டில் வந்திருக்கு, அட் த சேம் டைம் அவங்க அமௌண்ட்டு ரிசீவ் ஆகிடுச்சுன்னா அது அந்த எந்த டேட்டில் ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஒர்க் பண்ணுற வெப்சைட் மூலிமாவே நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு முன்னாடியே ஷோ ஆயிரும். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கு, எவ்வளோ டெடெக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வித்ட்ரால் கொடுத்தீங்க, எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அது நீங்கள் செக் பண்ணி ஒர்க் பண்ணும்போது செக் பண்ணிக்கலாம். அதே ப்ளஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் பேங்க்கு போனாலும் உங்கள் ஸ்டேட் மூலியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கு, எங்கேருந்து கிரெடிட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதிலேருந்து தான் நான் சொல்கிறேன், என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அவங்க பர்ஃபெக்டாக அமௌண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வித்ட்ரால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு கிரெடிட் ஆகிரும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் என்னோடய வித்ட்ரால் ரெக்வஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா அதில் ஒரு அமௌண்ட் இருக்கும். நான் கொடுத்த ரெக்வஸ்ட் அமௌண்ட் ஒன்று இருக்கும், எனக்கு ரிசீவ் ஆன அமௌண்ட் ஒன்று இருக்கும். அது எதுவும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் வித்ட்ரால் கொடுத்த அமௌண்ட்டில் 18% GST போக தான் எனக்கு மீதி என்னோடய வித்ட்ரால் பேலன்ஸ் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டிங்கிறது எவ்வளோ சேஃபான விஷயம், எது கவர்மெண்ட்டு பே பண்ணுறது ஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும். அது ப்ராப்பராக நம்ம ரூல்ஸ் படி பே பண்ணி தான் ஆகணும் எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கும். அதை பற்றி நீங்கள் எதுவும் பயந்துக்க தேவையில்ல. ஆனால் இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா கொடுக்குற அமௌண்ட்டில் 18% GST போகும். அந்த GST போக மீதி அமௌண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்ட்ராவலுங்கிறது அதாவது இந்த பார்ட் டைம் ஜாப் கேட்டகிரிலேயே பார்த்தீங்கன்னா வித்ட்ராவலுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அந்த பிரச்சனையில் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் இல்லை. நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட் வித்ட்ரா கொடுத்தாலும் 7 டேஸில் நீங்கள் வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மளிகை பொருட்கள், ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு அண்ட் எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இதில் இருக்குது. நீங்கள் நார்மலாக பார்க்குற அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்லாம் சேம் ப்ராடக்ட் இதுலேயும் இருக்கும். அட் த சேம் டைம் அதில் இருக்கிற ப்ரைஸை விட கொஞ்சம் இதில் கம்மியாகவே இருக்கும். இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும். இன்ஸ்டால் பண்ணி உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கேட்கும். லாகின் பண்ணி அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உள்ளே நீங்கள் வேணுங்கிற தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட்டிங் பிளான்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 கேட்டகரியில் இருக்குது. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அண்ட் மார்க்கெட்டிங் அசோசியேட். வாங்க நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னு அதை பற்றின பிளான் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் உள்ளவங்க எல்லாருமே மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணுவாங்க. பெர் டேக்கு 5 rupees ஆட் ஆகும். அதாவது எங்களுக்குன்னு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு டாஸ்க் என்னென்னா ஒரு இமேஜ் கொடுப்பாங்க. அதை நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணால் அதுக்குண்டான ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த லிங்க் எடுத்து ஷேர் பண்ண லிங்க் எடுத்து இங்கே வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணால் அதுக்குண்டு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. பெர் டேக்கு 5 rupees. மந்த்லி பார்த்திங்கன்னா 150 rupees ஏர்ன் பண்ணலாம். இதில் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்னு பார்த்திங்கன்னா 500 நீங்கள் ரீச் பண்ணதும் 4 months, அதாவது 4 month ஒன்ஸ் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம் அமௌண்ட்டை, நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து நீங்கள் அப்கிரேட் ஆகணும், இன்னும் அமௌண்ட்டு பெர் மந்த்துக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுக்கு போகலாம். அப்படி நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங் போகணுன்னா 5,999 பே பண்ணி எஜுகஸ்ட்டுங்கிற கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாரி இருக்கும். அந்த கோர்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் A to Z நீங்கள் எல்லாமே அதில் கற்றுக்கலாம். அது இல்லாத அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ண 5,999க்கு அதில் ஒரு ரிவார்ட் பாயிண்ட் மாரி கொடுப்பாங்க. அது பைமோட்டுங்கிற ஆப் மூலிமா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ எது வேணாலும் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே.
அது அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் நீங்கள் அப்கிரேட் ஆனதும் டெய்லி டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் ஆட் ஆகும். டோட்டல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மந்த்லி 1500 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். டோட்டல் அது 1500 நீங்கள் ஏர்ன் பண்ணதும் அது ரீச் பண்ணதும் நீங்கள் அதை 1500 ரீச் பண்ணதுமே நீங்கள் அதே மந்த்லியே நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்து வெளியே எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1500 அமௌண்ட் ஆட் ஆகும். அடுத்து உங்களுக்கு நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம்னு ஒன்று இருக்குது. மார்க்கெட்டிங் அசோசியேட் நீங்கள் அதாவது ஒருத்தர் ஜாயின் பண்ணி வரீங்க, புதுசாக ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டார். அதே மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக அந்த கோர்ஸ் 5999 பர்ச்சேஸ் பண்ணிட்டாருன்னா அவருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடுவீங்க. அதே சேம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுக்குள்ள அதே அமௌண்ட்டு தான், டாஸ்க்குக்கு எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ரெஃபரல் கொடுத்து அவரும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வரும். ப்ளஸ் இன்ட்ரோ இன்கம்னு ஒன்று ஆட் ஆகும். அவர் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா 20% உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும். அண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ரெஃபரல் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 40 பேர் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ரெஃபரல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். அது 24 ஹவர்ஸில் நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்தீங்கன்னா அது ரெஃபரல் அமௌண்ட்டுன்னு தனியாக உங்களுக்கு வந்துடும். அதாவது ரெஃபரல் கொடுக்குறவங்களுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணி முடித்த உடனே 24 ஹவர்ஸில் உங்களுக்கு 1000 ருபீஸ் ஆட் ஆகும். அதாவது 1000 ருபீஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ண முடித்த உடனே உங்களுக்கு ஆட் ஆகிரும். அது நீங்கள் வெளியே எடுக்கணும்னா வித்ட்ராவல் கொடுத்த 24 ஹவர்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிரும். வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம், தனியாக நீங்கள் அது வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம் 1000 ருபீஸை. அது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பர் மந்த் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வித்ட்ராவல் கொடுத்தீங்கன்னா வித்தின் 4 டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிரும். வித்தின் 7 டேஸில் 7 ஒர்க்கிங் டே 7 டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிரும் அமௌண்ட்டு. அதில் வித்ட்ராவல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ எதுவுமே கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா ரீபர்ச்சேஸ்னு ஒரு இருக்குது. மார்க்கெட்டிங் அசோசியேட்லேயே ரீபர்ச்சேஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி முடித்து நீங்கள் 20,000 பர் மந்த் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து 20,000 முடிச்சதுக்கப்புறம் ரீச் ஆனதுக்கப்புறம் அதுக்கு அப்போ அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ, கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ நீங்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சேம் இந்த 5999 அமௌண்ட்டு தான் இருக்கும். அது எந்த கன்ஃபியூஷன் வேணாம். கீழே அதுதான் சம்மரி பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க்கு சேம் எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கும். ரெஃபரல் இன்கமும் சேம் ஒரே மாரி தான் இருக்கும். 1000 ருபீஸ் அதே தான் இருக்கும். ரெஃபரல் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 40,000 சேம் எல்லாருக்கும் தான். அதே இன்ட்ரோ இன்கமும் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கமும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு வராது. ப்ளஸ் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருந்து நீங்கள் ஃப்ரீயாக யார் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு இன்ட்ரோ இன்கம்னு வராது. இன்ட்ரோ இன்கம்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட் நீங்கள் அசோசியேட்டாக மாறினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ரெஃபரல் கொடுத்துட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிலேருந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடுவீங்க. அது மாறினதுக்கப்புறம் அந்த ரெஃபரல் பண்ணவர் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இப்போ நீங்கள் 5999 பே பண்ண அமௌண்ட் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு இன்ட்ரோ இன்கம்னு தனியாக ஆட் ஆகிட்டு இருக்கும். 20% அவர் பெர் டேவுக்கு ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டில் 20% உங்களுக்கு ஆட் ஆகும். அது ரீபர்ச்சேஸ் அதே தான். 20,000 ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதே 5999க்கு. அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ரெஃபரல் இன்கம்னு பார்த்தீங்கன்னா 500 வரும்னு நினைக்கிறேன். 500 கொடுப்பாங்க. அதே மாதிரி தான். அடுத்து பெனிஃபிட் ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் மார்க்கெட்டிங், அதாவது நீங்கள் ஒரு மார்க்கெட்டராக இருக்கிறதுல ஒர்க் பண்ணலாம். SBO அப்படிங்கிற கம்பெனியில் மார்க்கெட்டராக ஒர்க் பண்ணலாம். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னான்னு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். எஜுகஸ்ட் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் மூலிமா. அதே நீங்கள் கற்றுக்கிட்டு உடனே அடுத்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு 6,000 நீங்கள் அதுலேயே ஆட் பண்ணிடுவாங்க. பைமோட்டுங்கிற ஆப் மூலிமா. நான் ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து பாயிண்ட்ஸ் ஆஃப் நோட் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. அதே தான் 20,000 சொல்லியிருந்த நிறைய ரீச் ஆனதும் நீங்கள் சேம் அதே 5999க்கு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஃப்ரீயாக ரெஃபரல், அதாவது அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ரெஃபரல் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னாலாம் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகாது. அதாவது நீங்கள் ரெஃபரல் கொடுத்து அவர் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டெலாம் பர்ச்சேஸ் பண்ணி முடித்தாருனா தான் உங்களுக்கு 1000 ருபீஸ் உங்கள் ரெஃபரல் இன்கமாக ஆட் ஆகும். அப்போ அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஃப்ரீ ரெஃபரல் கொடுத்தா மட்டும் அமௌண்ட் ஆட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது.
அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி நீங்கள் இதில் இன்னொரு கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரீ அதாவது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் நீங்கள் உள்ளே வந்து 5 days கண்டினியூவாக ஒர்க் பண்ணலன்னா உங்கள் அக்கௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆயிரும், அதாவது க்ளோஸ் ஆயிரும். அதில் கொடுத்த நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், பேன் கார்டு எதாக இருந்தாலும் அதை திரும்ப யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வேறு எதாவது டீட்டெயில்ஸ் தான் கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வேணால் என்னோடய கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க இதை என்னை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், டைரெக்டாகவும் கான்டாக்ட் பண்ணலாம், என்னோடய மெயில் ஐடிக்கும் மெயில் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.